எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறேன் ஷாப்பிங்க்கு அப்படின்னா 500 ரியால். இது வந்து நம்ம ஊர் காசில் 12,000 ரூபாய்க்கிட்ட வரும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் இன்னைக்கு நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுவிறுனே ஓடிடும். அடுத்த vlog வந்து நீங்கள் கட் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அதோட அப்டேட்டும் பற்றி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஹாப்பியா? அவ்வளோதான், என்னையோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோம். ஆமாம், நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறோம். ஜீவிதா நாளான்னைக்கு ஊருக்கு போகிறா. லித்து, நீ ஹாப்பியா? எதுக்குடா உன்னை பார்க்கறதுக்கா? ஒரே ஃபேன்ஸாக வந்துடுவாங்க. பாரா, நம்மளே எழுதி போட்டாதான் உண்டு. அதேதான் மோட்டிவேஷன். எப்படி பண்ணும்? வெரி குட். ஓடு ஓடு, பஸ் வந்துருச்சு, ஓடு. நான் பண்ணுமா? ஓகே, வாட போலாம். ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. அப்புறம் என்ன, வேடிக்கை பார்க்குற வேலை தான். இது பாருங்க, இங்க வந்து பேரிச்சம்பழம் வந்து நிறைய காய்ச்சி இருக்கு, செம்மையா இருக்கு. இதை விட அந்த மரத்துல பாருங்க நிறைய இருக்கு. என்ன ஜீவிதா, ஜாலியாடா? ஆமா, எப்பயும் நம்ம வெக்கேஷன் விட்டு வர்றப்பதாங்க பழுக்கும். இந்த தடவை நிறையவே பழுத்துருச்சுல. இந்த மரத்துல பாதி காயா இருக்கு, பாதி பழமா இருக்கு, பாதி பழுத்து இருக்கு. அதே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு போல. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கு. ஆனா இந்த மரத்துல அவ்வளோ நிறைய வரும்டா, செம்மையா வரும். எப்படியும் ஒரு 10 கிலோக்கு மேலேயே தேர மாட்டுக்கு. அது பழம் ஆக போகுது. அது தேன்கூடு மாதிரி ஏதோ கட்டி இருக்குடா. அந்த சைடா பாரு, எனக்கு இன்னும் தேன்கூடு மாதிரி தான் தருது. நல்லா இருக்கு. வெக்கேஷன் போயிட்டு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சைடா பாரு, தெரியுதா? தேன்கூடு தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்னடா செஞ்சு கொடுக்குற லித்துக்கு? அதுவா, எனக்கே தெரியல. எதையோ ஒன்று போட்டு கொடுக்குறேன், அதுவும் சாப்பிட்டு வருது பாவம். அடி பாவியே, சொல்லு. பொடி இட்லி, அதுக்கப்புறம் பேன் கேக்கு, சேமியா உப்புமா. ஏன் மெனு மாதிரியே இருக்கு. சுட்டுட்டியா? இல்ல, அதுக்கு அதுதான் பிடிக்குது, அதுதான் சாப்பிட்டு. அப்ப நீ எக்ஸ்ட்ரா ஒன்னு பாஸ்தா செய்வ, வேற என்ன செய்வ? இதே திரும்ப ரொட்டீன். இன்னும் எதுனா மிக்ஸ் அடுத்த இன்னொரு வாரமும் இதே போகுமா? ஆனா லித்து பரவாயில்ல, அவ சுண்டல்லாம் சாப்பிடுறா. சுண்டல்லாம் எனக்கு அந்த பெரிய மூக்கல்ல இருக்கும்ல, அது அது மட்டும் போட்டு வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் மட்டும் கூட போட்டு கொடுத்தா கூட சாப்பிட்டு வந்துடுது. மெயினா நாங்க வந்து இந்த மாதிரி மெயினா ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் கண்டிப்பா வச்சிடுறது. ஃப்ரூட்ஸ் இல்லாத டைம்ல வேற ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி நான் வச்சு விட்டுருவேன். அடுத்து வீட்டில் போய் வீட்டை பெருக்க, பாத்திரம் விளக்க, துணியை துவைக்க, இது எல்லாத்தையும் முடிக்க பிள்ளைங்க வந்துடும். இதுதான் எங்களுக்கு வேலை. ஆனால் என்னவோ ஸ்கூலுக்கு அனுப்பினா நிறைய டைம் இருக்கும். வாக்கிங் போகலான்னு இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. வாக்கிங்கும் போக முடியல, ஒன்றும் இல்லை. வெயில் அடிக்கிற வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலிக்குது. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டை பார்த்தோன்னா தலைகீழ இருக்கு. இங்க இருப்போம், வீட்டுக்கு போனதும் அப்படியே போய் படுத்துடணும்ட்டு. ஆனா வீட்டுக்குள்ள போனதும் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும், மூடு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சிறகடிக்க ஆசை நாடகம் பாக்குறது. நீ என்ன பாப்ப? மகாநதி பாப்ப. மகாநதி, பாண்டியன் ஸ்டோர் லைனா ஒரு 3 சீரியல போட்டு ஜீவிதா உட்காந்துருவா. நம்மளுக்கு ஆல் டைம் ஃபேவரட் சாட்டர்டே சண்டேனா குக்கு வித் கோமாளி. ஏன்னா அன்னைக்கு நாடகத்துக்குலாம் லீவ் விட்டுருவாங்கல்ல, அதனால குக்கு வித் கோமாளி 1 hour என்ஜாய். வா வா, ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடி ஆயாச்சு. நாங்கள் கடைசி நேரம் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுவோம் சங்கம், அந்த மாதிரி தான். இன்றைக்கி எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறேன் ஷாப்பிங்க்கு அப்படின்னா 500 ரியால். இது வந்து நம்ம ஊர் காசில் 12,000 ரூபாய்க்கிட்ட வரும். இவ்வளவும் செலவாகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங்கு. மேபி இருந்தால் என்ன பண்ணுறது, பத்தல்னா கஷ்டமாச்சே, கார்டாக இருந்தால் பரவாயில்ல, கேஷ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். என்னோட கெஸ்ஸிங் ஒரு 400 ரியால்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியல எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 தடவை வந்து ஊருக்கு ஷாப்பிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து 4வது தடவை போகிறேன்.
ஆத்தாடி வெயில பார்த்தாதாங்க பயங்கரமாக இருக்குது. கதவை திறந்தாலே போதும் அப்படி மூஞ்செல்லாம் அனல் அடிக்குது. இந்த வெயில தான் நாங்கள் ஷாப்பிங் போக போகிறோம். லூலுக்கு தான் ஷாப்பிங் போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ லூலு ஷாப்பிங் ரீச் ஆயாச்சு. இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இருந்தால் பழைய பிளாஸ்டிக்கு போட்டு குழம்பா வாங்குவோம். நீங்கள் என்னடா வாங்குவீங்க? இந்த மாதிரி பாட்டில்லாம் கொடுத்தா சோம்பு அப்படி தருவாங்களா? அந்த மாதிரி. ஆனால் இங்கே கத்தரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ண போகிறோம். ஒரு பாட்டிலாக வந்து நம்ம போடணும். போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஒரு பாட்டிலுக்கு 10 சுற்றும். ஒரு பாட்டிலுக்கு ஓகே உள்ளார சுற்றி எடுத்துப்பாங்க. ஓகே இது வந்து ரீசைக்கிள் போயிடும். நம்மளுக்கு வந்து பாட்டிலும் வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லை இதெல்லாம் நம்ம சும்மா குப்பைக்கு தான் போடணும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலுக்கு 10 பாயிண்ட்ஸ் தராங்க. அப்படியா? உள்ளார அப்படியே ஷ்ரெட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஓகே குட்டீஸோட ஃப்ளைட் ட்ராவலுக்கான ஸ்நாக்ஸ் இது வந்து பக்கி குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்தால் சாப்பிட்டுப்பாங்க. லாஸ்ட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு. மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே தகன்னு எரியுதுங்க. அப்பா முடியலை. சரிடா உன்னோடது என்னோடது அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ தெரியுமா மொத்தத்துக்கு பில்லு வந்திருக்கு? நியர்பை 325 ரியால் வந்திருக்கு. பாருங்க ஊருக்கு போக ஷாப்பிங்காக பேக்கிங்காக போய்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஷாப்பிங் போயிட்டு வந்த டயர்ல நான் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு மாதிரி சாப்பிடணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வேற மாதிரி கிடைச்சது. நான் கேட்டது ஆனால் எனக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிடைச்சதுன்னு இங்க பாருங்க, துபாயில ஃபேமஸான பிஸ்தாச்சியோ குனாஃபா சாக்லேட்டுங்க. இதுதான் நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் என்னன்னா சாக்லேட் மாதிரி கடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சேன். அடிக்கிற வெயில உருகி ஊற்றி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு, வேற லெவல் இருக்கு. பட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கு. 94.5 ரியால் வந்திருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று கணக்கு பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டேன். இது இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க இந்த குனாஃபா சாக்லேட்டு. அதனால சரின்ட்டு இதையும் வாங்கியாச்சு. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்க நல்லா நக்குங்க சரியா? நான் ஒரு 1/4 கிலோ தாண்டா வாங்கினேன். 10 பீஸ் தான் வந்திருக்கும். அதுல இது 10வது பீஸ். இப்பதான் ஷாப்பிங்கே போயிட்டு வந்தோம். நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு நான் எப்ப ஷாப்பிங் போறேன் பாத்தீங்களா, எல்லாம் கடைசி நேரத்துல கொஞ்சத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இப்பதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி நம்ம ஐடியா? நல்லா இல்ல. வாடா உள்ளார போவோம். அவிஞ்சிரு மாட்டுக்கு சொம வெயிலுங்க, தாங்க முடியல. கத்தர்ல அடிக்கிற வெயில பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆனா இன்னும் ஒண்ணு, இங்க இவ்வளவு வெயில் இருக்கா, இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில போனாதான் வெயில், வீட்டுக்குள்ள இருந்தா ஏசி இருக்கிறதுனால சமாளிச்சிடறோம். ஆனா இப்ப ஊருக்கு போய் ஊர்ல எல்லாம் இப்ப கிளைமேட் சேஞ்ச் தாங்க முடியல. இப்ப ஊர்ல கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நம்மளுக்கு ஜாலி. ஆமா, ஆனா வந்து இந்த வெயில பாதி இருந்தாலே தாங்கவே முடியல. ஏன்னா அங்க வந்து ஏசி கிடையாது வீட்டுல. அதுவும் அடுப்பு கிட்ட நின்று தோசை ஊத்துறது, இந்த சமைக்கிற வேலை எல்லாம் விட்டோம்னா அவ்வளவுதான், ஃபுல்லா ஷவர் ஆயிட்டு வர்ற மாதிரி அப்படியே ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் அந்த ரூம்ல போய் ஏசி காத்த வாங்கினோம்னா அப்பா அடி. இனிமே எல்லாம் வீடு கட்டினா ஹால்லே வந்து கிச்சன் வச்சு கட்டிக்கோ, அப்பதான் ஏசி எல்லா இடத்துக்கும். ரூம்ல கிச்சன் வச்சு கட்டிக்கணும் போல. இங்க நம்ம ஏசில இருந்துட்டு அது ஒண்ணு கஷ்டமா இருக்கு. இவர்கிட்ட சொன்னா ஆஹா அப்படின்னு. அட்லாஸ்ட் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேங்க. இங்கே பாருங்கள், மேலே கீழே சாக்லேட்டு, நடுவில் வந்து பிஸ்தா, அந்த குனாஃபா ஃப்ளேவரு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. நான் ஓப்பன் பண்ணதும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தா முக்கால்வாசியை முடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் இதையாவது காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பீஸு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரேட் பாருங்கள், 20 ரியால் கிட்ட வந்துருச்சு. போட்டிருக்காங்க பாருங்கள், பிஸ்தா குனாஃபா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு 94.5 வருது. அடுத்து இந்த தடவை இன்னொரு புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க. என்னென்னா காயின் சாக்லேட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து காயின் ஷேப்பில் இருக்கும். இந்த சாக்லேட்டும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து வாங்கிட்டு போனது கிடையாது. சரி இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். மீதி எல்லாம் வந்து லேக் ட்விஸ்ட் சாக்லேட்டு, அப்புறம் நட்ஸு, அது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் ஒன்று வந்து அதுக்கேற்ற மாதிரி கேஜி வெயிட்லாம் எடுக்கவும் ரேட்டும் வந்துருச்சு.
நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நாங்கள் அப்படின்னா நான் கிடையாதுங்க, என்னோட தங்கச்சி பண்ணுறா, என்னோட ஓன் சிஸ்டர் அவங்க தான் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னா சுடிதார் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சுடிதாரு, டாப்ஸு, லெகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற பிளானில் இருப்பீங்க. ஸோ எந்த பேஜில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட பேஜோட பேர் வந்து வானவில் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் கத்தாரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவிதா தான். லித்தோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு அவள் போட்டிருந்தாலையா சுடிதார், அது வந்து தங்கச்சியோட பேஜில் இருந்து தான் அவள் வாங்கியிருந்தா. மெட்டீரியல் வைஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த இன்ஸ்டா பேஜோட இது வந்து நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நியர்பை ஒரு 5 மந்த்ஸாக தான் வந்து அவள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மணி வைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மந்த்லி வந்து அவங்க ஃபாலோவர்ஸ்க்காக நிறைய வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.